பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நல்ல நாளுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறதான வார்த்தை இதுதான். ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டால் அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையுமே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக, தேவநாம மகிமைக்காக நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். லாசருவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதற்கு அவருடைய நாம மகிமைப்படுவதற்காக. ஆமென். அதே போல் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இந்த நாளிலே நீங்கள் நினைக்கலாம், நம்மளை இவ்வளோ ஜெபிக்கிறோமே, இவ்வளோ சபைக்கு நான் அதிகமாய் போகிறேனே, இவ்வளோ தூரம் கண்ணீர் வடிக்கிறேனே, ஆனால் என் ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கிறதே, ஏன் இந்த சூழ்நிலை? ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா? ஆண்டவர் என்னை விட்டுட்டாரா? புரிந்து கொள்ளுங்க அன்பான தெய்வ பிள்ளைகளை. தாவீது காற்றுக்குள்ளே அநேக நாட்கள் ஜெபித்தார். அநேக நாட்கள் அவர் தேவனை கிண்ணறம் வாசித்தனை செய்வாராம். ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். ஆனால் அபிஷேகம் செய்யப்படுகிற அந்த நேரம் வரும்போது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு அபிஷேகம் செய்யப்படுகிற அந்த நேரம் வரும்போது தகப்பனார் மறந்துட்டார். தாவீதை மறந்துட்டார். தாவீது ஒரு பொருட்டாவே, தன் சகோதரர்கள் ஒரு பொருட்டாவே எடுக்கலை. ஆனால் கர்த்தர் நல்ல மனுஷனுடைய வெளி அரங்கத்தை அல்ல, மனுஷன் எப்படி இருக்கிறான், அவன் பலசாலியா ஞானியா, இதல்ல கர்த்தர் பார்க்கிறது. அவன் உள்ளத்தின் ஆழங்களை கர்த்தர் பார்க்கிறார். அதன் வேதம் சொல்லுகிற, அவர் ஆராய்ந்து என்ன செய்திருக்கிறாராம்? நம்மளை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை தெரிந்து கொண்ட தேவன். மனுஷன் சிலப்போ உங்களை ஃபெயில் பண்ணலாம், மனுஷன் சிலப்போ உங்களை கைவிடலாம், நீங்கள் நம்பினவங்க உங்களை மறக்கலாம், பரவாயில்ல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், be strengthened in the name of Lord Jesus. பலனடைந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். என்னை நேசிக்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். நீ என்ன நீ நேசிக்கலைன்னா எனக்கு பரவாயில்ல, நான் என்னை நேசிக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுற, ஒரு என்கரேஜ் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு வார்த்தை உங்கள் நாவலை வர வேண்டும். அநேக நேரம் நம்ம தவறி போகிற காரியமே இதுதான். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை பலப்படுத்தாதபடி சத்ரு என்ன செய்கிறான்? அநேக திட்டங்களை, நீ அங்கே போ, அதை செய், நீ இதை போ, அதை செய். ஆனால் ஜெபம் மட்டும் என்ன செய்ய விட மாட்டான்? செய்யவே விட மாட்டான். இந்த காலை வேளையில் ஒரு முடிவெடுங்க. ஜெபிக்காமல் நான் நாளை துவங்க மாட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் உட்காராமல் என் வாழ்க்கை நாட்களை நான் துவங்க மாட்டேன். ஆண்டருடைய திட்டத்தை அந்த நாளுக்கென்றுள்ளதை நான் கேட்காமல் என் நாளை நான் துவங்க மாட்டேன். இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுத்து தாவீதை போல நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, மனுஷன் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆமென். உலகம் மறந்தாலும் தேவன் உங்களை மறக்க மாட்டார். இன்றைக்கி நீங்கள் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கும்போதே நான் உங்களை சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கி மறக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உலகம் உங்களை மறந்ததாக இருக்கலாம். பட் லார்ட் நெவர் forgets you. உங்களை தேவன் மறக்கவே இல்லை. அவர் தன் உள்ளம் கரங்களில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாராம். இன்னைக்கு நண்பாய் கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாளும் அல்லேலூயா நினைச்சிடாதீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காக இருக்கிறார். பூமியில் உள்ளவைகளை பார்க்காதீங்க. பூமியில் என்ன, அவன் என்ன விட்டுட்டான், அவன் என்ன மறந்துட்டான். நோ, டோன்ட் see these things. இவங்க எல்லாமே டெம்பரரி பீப்புள்ஸ். இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் மட்டும்தான் நம்ம கூட இருக்க போகிறாங்க. இவங்கெல்லாம் கொஞ்ச நாள். பட் யுகமாய் கர்த்தரோடு கூட வாழுவது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பூமியில் உள்ளவைகளை நாடுவதல்ல, மேலானவைகளை. கொலோசியர் 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் நாட ஆரம்பிக்கும் போது, அப்படி நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும் போது, யார் துக்கப்படுத்தினாலும் ஜெபத்தை விடாமல் நீங்கள் இருப்பீர்களானால், நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? யாராவதுக்கு ஏதாவது சொல்லிட்டா நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், சபைக்கு போக மாட்டோம், கூடி வருகிற இடங்களில் ஃபெலோஷிப் இருக்காது. ஒருவருக்குள்ளே அன்பாக இருக்க மாட்டோம். அப்போ இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே வர காரணம் என்ன தெரியுமா? நாம் ஜெபிக்காமல் இருக்க சத்துரு போடுகிற திட்டங்கள். இன்றைக்கி என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, தாவீதுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் கொடுத்த உடனே தாவீதை கொண்டு கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைக்கவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் முதல்ல அனுப்புனது என்ன தெரியுமா? சவுல் தாவீதை கொல்லுவதற்கு ஈட்டினாலே முயற்சி செய்தான். சவுல் எல்லா எத்தனங்களையும் பண்ணி பார்த்தான். ஆனாலும்
கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Therefore when Saul saw that he behaved himself very wisely, he was afraid of him. எப்போ நீங்கள் ஞானமாய் நடப்பீர்களோ, தாவீது எல்லாவற்றிலும் ஞானமாய் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ நீங்கள் ஞானமாய் நடக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது சத்துருக்கள் பயப்பட ஆரம்பிப்பார்கள். பிசாசு பயப்பட ஆரம்பிப்பான். அவன் என்ன தெரியுமா ஃபோக்கஸ் பண்ணுறான்? நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடச்சிடும். நீங்கள் ஏசப்பாக்க கூட இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிடுவீங்க. இது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்கள் லைஃப்பில் அவன் பிரச்சனையை தரான். அதனால தான் நீங்கள் அதிகமாக நம்பினீங்க. பார்த்தீங்களா, என் கூட அவங்க இருப்பாங்க. தாவீது நம்பி இருப்பார்ல, என் சகோதரர்கள் யாராவது என் பேரை சொல்ல மாட்டாங்களான்னு, என் அப்பா சொல்ல மாட்டாரான்னு நம்பியிருப்பார் இல்லையா? ஆனால் அவர் அதெல்லாம் பெருசாக பொருட்டாக எடுக்கலை. அவருக்கு ஒரே ஒரு விஷயம், அபிஷேகம் தந்த தேவன் கைவிட மாட்டார். சவுல் எத்தனையோ முயற்சி பண்ணான், கொல்லுவதற்கு முயற்சி பண்ணான், எப்படியாவது அழிக்கணும்னு பார்த்தான். ஆனால் தாவீதின் மேல் தேவனுடைய திட்டம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலேயும் தேவனுடைய திட்டம் வித்தியாசமாக இருக்கிறது. ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் பேசுகிறதில் ஒரு ஞானமாக இருக்க, நான் என்னுடைய செயல்களில் ஒரு ஞானம், என்னுடைய நடத்தையில் ஒரு ஞானம், என்னுடைய சுற்று வட்டாரத்தில் நான் பார்க்குற காரியங்களில் ஒரு ஞானம் தோடு நான் நடந்து கொள்ள, முக்கியமாக சத்துருக்கள் நடுவில் நான் ஞானமாய். சத்துருக்கள்னு சொன்னோடனே நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் சத்துருக்கள்னு மனுஷங்களையா சொல்கிறீங்க? இல்லை, வேணும்னு யாரும் நமக்கு விரோதமாய் வரமாட்டாங்க. பிசாசு தான் என்ன செய்கிறான்? அநேகரை நமக்கு விரோதமாய் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறான். அவங்க அந்த சோதனையில் விழுந்து போகிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? அவங்களை நேசிக்க ஆரம்பிப்போம். உங்களை சபிக்கிறவர்களை நேசிங்க. அப்படி நீங்கள் ஞானமாய் நடக்க ஆரம்பிக்கும் போது பிசாசு தோற்று போக ஆரம்பிப்பான். அதனால் இன்றைக்கி இந்த காலை வேளையில் ஒரு முடிவெடுங்க. தயவாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பாவத்தில் விழுந்துடாதீங்க. சத்ரு நம்மளை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டான்னா நம்ம சொல்லுவோம், ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம், நான்லாம் ஒரு பாஸ்டர், நான்லாம் ஷார்ட் டெம்பராக இருக்கிறேன். கொஞ்சம் நம்மளை உசுப்பேற்றி விட்டுட்டா நமக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். இந்த மாதிரி கோபங்கள் ஒன்றும் வராது இருக்க தாவீது ஞானமாய் நடந்து கொண்டான். அவன் எல்லா இடத்திலும் யார்கிட்ட பேசினாலும் அவனை எல்லாரும் உயர்த்தினாங்க. ஆனாலும் அந்த உயர்வை அவன் பெருசாக எண்ணலை. என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? அதுதான் தாவீது பார்த்தார். அதுதான் பார்த்தார். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் லைஃப்பில்? உங்களுக்கு அநேகர் நம்மளை கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது முக்கியம் அல்ல. என் கூட என் ஏசப்பா இருக்கிறாரா? என் கையை பிடிக்க என் நேசர் இருக்கிறாரா? என்ன நடத்த? இதல்ல. நீங்கள் இதுவரை பார்த்ததல்ல, இதுவரை நீங்கள் வைக்கப்பட்ட இடத்துல இதல்ல. நான் மேலான காரியங்களை சந்திக்கணும். நான் உயர்வுக்கு நேராக போகணும். நான் ஆசீர்வாதத்திற்கு நேராக போகணும். என்னை வெட்கப்படுத்தினியா? இதே இடத்துல கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இருக்குமானால் நீங்கள் ஒருவனுக்கு விரோதமாக எழும்ப மாட்டீங்க, நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? ஈடுபட மாட்டீங்க. அதனால் இந்த காலை வேளையில் ஒரு முடிவெடுங்க. நான் ஜெபிப்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் தாவீதை போல் ஜெபிப்பேன். தாவீதை போல் ஞானமாய் நடந்து கொள்ளுவேன். தாவீதை போல தேவனை எக்காலத்திலும் துதித்து கொண்டே இருப்பேன் என்ற ஒரு முடிவை இந்த காலை வேளையில் எடுங்க. நான் எதை செஞ்சாலும் ஞானமாய், ஒன்றுக்கு 100 தடவை யோசித்து ஜெபித்து ஒரு முடிவை எடுக்க சுயமாக யோசித்து முடிவல்ல, யாரோ சொன்னாங்கன்னல்ல, என்னிடத்தில் தேவன் பேசட்டுமே என்று நீங்கள் முடிவெடுப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களினாலே இதை வாசிங்க. 1 சாமுவேல் 16, 17, 18 வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடுவோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையின் தேவனே, அன்பின் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. இதுவரை தேவன் நடத்தினீர், இன்னும் நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. ஒவ்வொருத்தரும் ஞானமாய் நடக்க, சத்ருவின் எந்த வலையிலையும் விழுந்து போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஞானமாய் இருக்க என் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்ருவின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை விட்டு விலகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள்லையும் ஒரு பெரிய உயிர்மீட்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். அவங்க போகிற வருகிற இடங்களில் எடுக்கிற முடிவுகளில் ஞானமாக இருக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. சவுலு போல சத்ருக்கள் எழும்பினாலும் அவர்கள் முன்பாய் ஜெயித்து விளங்க, ஜெபத்தோடு நிற்க தாவீதுக்கு கிருபை கொடுத்தது போல இந்த நாட்களில் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கிருபை கொடுப்பீராக ராஜா. ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒருத்தருக்கும் இருக்க வேண்டாம். என்ன சூழ்நிலையானாலும்
ஜெபத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தாழ்த்தி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. நீ பெருமூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.